வணக்கம். ருத்ராட்ச மாலையை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. ருத்ராட்ச மாலை யாரெல்லாம் அணிந்து கொள்ளலாம், எந்த வயசிலிருந்து ருத்ராட்ச மாலை அணியலாம், ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும், எப்படி எப்படி இருக்கணும், இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. ருத்ராட்ச மாலை அணிவதற்கு இந்த வயசுல இருந்து தான் அணியணும் அப்படின்லாம் கிடையாது. எந்த வயதிலும் அணிந்து கொள்ளலாம். சில குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த கொஞ்ச நாட்கள்லேயே ஒரே ஒரு ஒத்த ருத்ராட்சத்தை கழுத்தை ஒட்டினாப்புல மாலையாக கட்டி போட்டிருப்பாங்க. இன்னும் வசதியானவர்கள் நல்ல தங்கத்தில் ருத்ராட்சத்தை வச்சு மற்றதெல்லாம் தங்கத்தில் வச்சு செயின் மாதிரி போட்டு விட்ருப்பாங்க. அதனால் ருத்ராட்ச மாலையை அணிந்து கொள்வதற்கு வயது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த வயதிலும் அணிந்து கொள்ளலாம். பெரும்பாலும் சிவனடியார்கள் ருத்ராட்சத்தை மாலையாகவே ஒரு 21 மாலையாக, 51 மாலையாக, 101 மாலையாகன்னு சொல்லி கழுத்தில் மாலையாக போட்டிருப்பாங்க. இன்னும் ரொம்ப தீவிரமான சிவபக்தர்கள்லாம் கையில் கட்டியிருப்பாங்க, தலையில் வச்சுருப்பாங்க. ஆதீனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் ருத்ராட்சங்களை வச்சுருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் அகோரிகள்லாம் கழுத்தில் ஏகப்பட்ட ருத்ராட்சங்களை போட்டிருப்பாங்க. நம்மளும் மாதிரி சராசரி இளைஞர்கள், எனக்கு சிவபெருமானை அவ்வளோ பிடிக்கும், ஈஸ்வரனுடைய தீவிரமான பக்தன், எனக்கு ருத்ராட்சம் போடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வீட்டில் அம்மா அப்பா அதெல்லாம் இப்போ போடக்கூடாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க, சின்ன வயசில் நீ ருத்ராட்சம்லாம் போடாதுன்னு சொல்கிறாங்களே, உண்மையிலே அப்படிலாம் இருக்கணுமா, சின்ன வயசில் போடக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த ருத்ராட்சம் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது, ஒரே ஒரு ஒத்த ருத்ராட்சம் போட்டிருந்தாலும் சிவபெருமான் என் கூடவே இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும், அப்படி ஆசைப்படக்கூடியவர்கள் தாராளமாக போடலாம். சரி, இப்போ ருத்ராட்சம் கழுத்தில் போட்டாச்சு, என்னென்ன விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்கணும், நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல பக்தியோடு இருக்கணும், நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோடு இருக்கணும். மற்றபடி சைவம் மட்டும்தான் சாப்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலானவர்கள் சைவம் மட்டும்தான் சாப்பிடுதாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய பக்தி ரீதியாக நான் போட்டிருக்கிறேன், மற்றபடி நான் இதெல்லாம் தவிர்க்க மாட்டேன்னு சொல்லி சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிட தான் செய்கிறாங்க. இருந்தாலுமே நிறைய பேர் சொல்லக்கூடியது, நான் போட்டு ஒரு 6 மாதத்துலேயே எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது, சுத்தமாக அப்படியே அந்த நான்வெஜ்ஜை நான் ஒதுக்கிட்டேன், இப்போ முழுக்க முழுக்க சைவம் தான் சாப்பிட்றேன், எனக்காவது அப்படி சாப்பிடணும்னு தோணும் பொழுது நான் சாப்பிட்ருவேன், மற்றபடி பழைய மாதிரிலாம் நான் கிடையாது அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த ருத்ராட்சத்தை அணியும் பொழுது நமக்குள்ள நிறைய ஒரு மாற்றங்களை அந்த ஈஸ்வரன் ஏற்படுத்தி தருவார். அதனால் ருத்ராட்சம் போட்டிருக்கோம் அப்படின்னாலே கட்டாயம் சைவம் தான் சாப்பிடணும் இல்லை, அந்த இறைவன் நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிம்பாங்க. மற்றபடி கல்யாணம் முடிஞ்சவர்களாக இருக்கட்டும், முடியாத இளம் வாலிபர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், யார் வேணாலும் ஒரே ஒரு ருத்ராட்சம் கழுத்து நிறைய மாலையாக போடும்பொழுது தான் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும்பாங்க. ஒரே ஒரு ருத்ராட்சத்தை கழுத்தில் அப்படி அது ரொம்ப இறக்கெல்லாம் போடக்கூடாது, கரெக்டாக கழுத்தை ஒட்டினாப்புல போடணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு ருத்ராட்சம் யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு சிலர் நினைக்கலாம், நான் சில நேரங்களில் ருத்ராட்சத்தை கலத்திக்கலாமா, நான்வெஜ் சாப்பிடணும்னு போகிறேன், ருத்ராட்சம் கழுத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நெருடலாக இருக்குது, அந்த நேரம் கலத்தி வச்சுக்கலாமான்னா உங்கள் விருப்பம்தான். சரி, ரைட்டு, கலத்திடணும்னா கலத்திக்கலாம். நான் கல்யாணம் முடிஞ்சவன், இல்லற வாழ்க்கையில் இன்பமாக இருக்கும் பொழுதெல்லாம் கலத்திக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அனைவருக்கும், ஒரு மனிதன் அப்படின்னாலே அதெல்லாம் பொதுவானது தான். ஒரு இறப்பு வீட்டுக்கு போகும்போது கலத்தி வச்சுட்டு போகலாமா அப்படின்லாம் நினைக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. மாம்சம் சாப்பிட்றவன் திடீர்னு இப்போ சாப்பிட்றவன் 2 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்டுட்டு இருப்பான், அப்போ 2 நாளைக்கு ஒருக்கா மாலையை கலத்தி வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அது ஒரே ஒரு ருத்ராட்சம் அந்த ஈஸ்வரனை நினச்சி நம்ம போட்டிருக்கிறோம், எந்நேரமும் நம்ம கழுத்திலே இருக்கலாம். அந்த மாம்சத்தை சாப்பிடக்கூடிய அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது தன்னாலேயே நம்ம ஈஸ்வரனுக்காக நாம் ஒரு அர்ப்பணிப்போடு அந்த மாம்சங்களெல்லாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க சைவ உணவுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். அடுத்ததாக தம்பதியர்கள், கணவன் மனைவியர்கள் சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது அன்றாட நிகழ்வுகள் தான். அப்போ ஒவ்வொரு நாளும் கலத்தி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் இயற்கையானவைகள், அதுக்கு கலத்தணும்னு அவசியம் இல்லைம்பாங்க. அப்போ இறந்த வீட்டுக்கு போகும்போது மட்டும் கலத்திக்கலாமான்னா அதுவுமே வேண்டாங்கிற மாதிரி தான் சொல்லுதாங்க. ருத்ராட்சத்தை என்றென்றைக்கும் அணிஞ்சிருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள்லாம் நம்ம ஈஸ்வரனை நினச்சி கழுத்தில் அணிஞ்சிருக்கிறோம், அது எந்நேரமும் நம்ம கழுத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுதாங்க. இன்னும் ரொம்ப சிவனடியார்கள்ட்டெல்லாம் கேட்டு பாருங்க, அது எப்போவுமே கழுத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு சில சிவனடியார்கள்ட்டெல்லாம் கேட்டப்போ அதுதான் சொன்னாங்க, அந்த ஈஸ்வரனை நினச்சி போட்டிருக்க, எந்நேரமும் உன் கழுத்தில் இருக்கட்டும், தாராளமாக போடு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ருத்ராட்சத்தில் நிறையா வகைகள் உண்டு. ஒரு முகத்தில் ஆரம்பித்து இருமுகம், மும்முகம், 4 முகம், 5 முகம், 6 முகம்னு சொல்லி 38 வகையான முகங்கள் உண்டு அப்படின்பாங்க.
ஆனால் நமக்கு நடைமுறையில் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா 21 வரைக்கும் கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் அதுக்கு மேலே உண்டான முகங்கள் எல்லாம் உண்டு அப்படிம்பாங்க. அந்த ருத்ராட்ச கொட்டை இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே ஒரு கோடு கோடாக இருந்த மாதிரி இருக்கும், அதுதான் முகங்கள் அப்படிம்பாங்க. நிறைய பக்தர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒத்த ருத்ராட்சம் நிறைய பேர் கழுத்தில் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 முகமாக சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 6 முகம்னு சொல்லி முருகப்பெருமானை நினச்சி 6 முகப்பெருமானை நினச்சி போட்டுக்கிட்டேன் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் 4 முக ருத்ராட்சம், 4 முகன் பிரம்மதேவனை நினச்சி போட்டுக்கிட்டேன். அது ஒருத்தரும் அவர்களுடைய ராசியை பொறுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த முக ருத்ராட்சம் அணிந்தால் கூடுதல் சிறப்புங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ருத்ராட்சம் நம்ம அணிந்து கொண்டோம் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். அந்த ஈஸ்வரனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம். ருத்ராட்சத்தில் ஒரிஜினல் இது, டூப்ளிகேட் இதுன்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரலாம். நம்ம ஒரே ஒரு ருத்ராட்சம் தான் அணிய போகிறோம், ஒன்று தான் வேணும் அப்படிங்கும் பட்சத்தில் நல்ல ஆட்கள்கிட்ட, நல்ல தீவிரமான சிவபக்தர்கள்ட்ட, சிவன் அடியார்கள்ட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரிஜினலான ருத்ராட்சத்தை வாங்கி தருவாங்க. ஒரே ஒரு ருத்ராட்சத்தை கழுத்தில் எப்படி அணிந்து கொள்ளலாம்னா, சிவப்பு கலர் கயிறில் கோர்த்து, நல்ல கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கயிறோடையே வரும், ஒரு சின்ன மாலை மாதிரி கழுத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வசதியானவங்கள்லாம் ருத்ராட்சத்துக்கு 2 சைடும் தங்கத்தில் பூட்டி அதில் நூல் சுற்றி கழுத்தில் போட்டுக்குவாங்க. அது நம்மளுடைய வசதிகளை பொறுத்ததுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். ருத்ராட்சத்துடைய விலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இருக்காது. ஒத்த ருத்ராட்சம், நல்ல தரமான ருத்ராட்சம் அப்படின்னாலுமே ஒரு அதிகபட்சம் 50 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். ஒரே ஒரு ருத்ராட்சம் அப்படிங்கிறது 50 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஆனால் வெறும் ஒத்த ருத்ராட்சம் அப்படின்னு மட்டும் நமக்கு கிடைக்காது இல்லையா, அந்த நூலோடு சேர்த்து வரும்போது எப்படியும் ஒரு 100 ரூபா வரும்னு வைங்களேன். அதுபோக சிவராத்திரி, அதுவும் மகா சிவராத்திரியோட நிறையா சிவாலயங்களில் ருத்ராட்சம் அருட்பிரசாதமாக கொடுப்பாங்க. நம்மளுடைய குலசேரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயிலையும் கடந்த ஆண்டு மகா சிவராத்திரியின் போது பிரசாதமாக ருத்ராட்சமும் வழங்கப்பட்டது. இந்த 2025ஆம் ஆண்டும் 4 கால பூஜைகளிலும் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு அருட்பிரசாதமாக ருத்ராட்சமும் குலசை தசராநாயகி ஆன்மீக குழுமத்தின் சார்பாக கொடுக்க இருக்கிறாங்க. பக்தர்கள் வாங்கி அந்த ஈஸ்வரன் நினைத்து நம்மளுடைய கழுத்தை ஒட்டினாப்பில் அணிந்து கொள்வோம், ஈஸ்வரனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். ருத்ராட்சம் கழுத்தில் போட்டாச்சுன்னா எந்நேரமும் நெத்தி நிறைய திருநீரை பூசிக்கிட்டு சிவனடியார்கள் போலவே திரியணும் அப்படின்லாம் சொல்லி பயப்பட்டுறாதீங்க. நெத்தி நிறைய திருநீர் பூசுறது அப்படிங்கிறது, நம்ம ருத்ராட்சம் அணியாட்டாலுமே நெத்தி நிறைய திருநீர் பூசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம இளைஞர்கள் எல்லாருமே ஸ்மார்ட்டாக அப்படி ஒரு லேசாக ஒரு கோடு தானே போடுறோம். அதனால் ருத்ராட்சம் போட்டால் கட்டாயம் அப்படித்தான் நெத்தி நிறைய திருநீர் பூசணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நெத்தி நிறைய திருநீரை பூசும் பட்சத்தில் இன்னுமே நமக்குள்ள அந்த ஒரு ஈஸ்வரனுடைய சக்தி எந்நேரமும் நிறைஞ்சு இருந்த மாதிரி இருக்கும். வேற ருத்ராட்ச மாலையை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், ருத்ராட்ச மாலையை கழுத்தில் இருக்கும் இல்லையா, கழுத்தில் அணிந்து கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் குளிப்பது அப்படிங்கிறது கங்கா ஸ்நானம் செய்வதற்கு சமமானது. ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டு நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கங்கையில் நீராடினதற்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் ருத்ராட்ச மாலை அணியணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் ஈஸ்வரனை நினச்சி தாராளமாக போட்டுக்கிடுங்க. ஒவ்வொரு மாலைகளுக்கும் ஒரு தன்மை உண்டு. ருத்ராட்சம்ங்கிறது சிவபெருமானால் அருளப்பட்டது, சிவபெருமான் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அதை நம்ம அணிந்து கொள்ளும் பட்சத்தில் அந்த ஈஸ்வரனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம். ஈஸ்வரன் நமக்குள் இருந்து அருள்வாளிப்பார் அப்படிம்பாங்க. அந்த ருத்ராட்சத்தை போட்டு பாருங்கள், போட்டவர்களிடம் பேசி பாருங்கள், ருத்ராட்சத்தை பற்றி இன்னும் நிறைய சொல்லுவாங்க. நான் போட்டதுக்கப்புறம் எனக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு ருத்ராட்சம் போட்ட நம்ம நண்பர்கள் பகிர்ந்துக்கிட்டதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நல்ல தரமான ருத்ராட்சம் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய மகா சிவராத்திரி திருநாளில் குலசை அருள் தரும் ஞான மூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோயிலில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு 4 கால பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறவிருக்கிறது. 4 கால பூஜைகளை தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் பொழுது ருத்ராட்சமும் அருள் பிரசாதமாக குலசை தசராநாயகி ஆன்மீக குழுமத்தின் சார்பாக வழங்கப்பட இருக்கிறது. பக்தர்கள் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு ஞான மூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.